எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு என்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் அனுப்பித்தான். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேத பகுதியில நான் ஒரு வார்த்தையை நாம் திரும்ப திரும்ப நாம் வாசிக்கிறோம். 1ஆம் வசனம் கடைசியில பாருங்க, ஸ்தோத்திரம், பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே என்று வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் பாருங்க, எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? எழும்பினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஏவி தாங்க கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்திற்காக தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. தேசத்தில் ஆண்டவருடைய கிரியை உண்டாக வேண்டும், தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்திற்காக திறப்பில் நிற்கும்படியாக, சுவரை அடைக்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது மார்னத மாவட்ட ஜெபம். மார்னத மாவட்ட ஊழியர்கள் ஸ்தோத்திர மாதத்துல ஒரு நாள் ஸ்தோத்திர கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இது. கடந்த மாதம் ஸ்தோத்திர அருமையான பாஸ்டர் யாக்கோப் அவர்களுடைய சபையில ஆண்டினா நன்னுள்ள வைத்து அங்க நடைபெற்றது. அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் அதில் செஞ்சாங்க, பங்கெடுத்தாங்க. உங்களை போல விசுவாசிகளும் அங்கே வந்திருந்தாங்க. ஸ்தோத்திர ஒவ்வொரு மாதமும் இந்த ஜெபம் நடக்குது. ஆண்டவர் ஜெபத்துல தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி கொண்டுதான் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஸ்தாபனத்திற்கான நல்ல ஜெபத்தை ஏறெடுத்தோம். மாவட்டத்திற்கான ஜெபத்தை ஏறெடுத்தோம். தேசத்திற்கான ஜெபத்தை செஞ்சோம், ஏறெடுத்தோம். ஆமென், ஹல்லேலூயா. கண்ணீரோடு கூட, புலம்பலோடு கூட, அழுகையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் ஒருபோதும் செய்வதில்லை, வீணாய் போகிறது இல்லை. வேதம் சொல்லுது, கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரா? சொல்லுங்க, எங்க வச்சிருக்கிறார்? துருத்தில வச்சிருக்கிறார். கணக்கில் அக்கவுண்ட்ல செய்து இருக்குது. ஆகவே ஒன்று வீண் போறதில்லை. ஒவ்வொரு துளி கண்ணீரும் அநேக ஆத்துமாக்களாக நமக்கு மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை உங்க மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஏவுகிறவர். ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஏவுகிறவர். ஸ்தோத்திரத்தை ஏவுதல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கிறோம். ஏவுதல் அப்படிங்கிற வார்த்தை செஞ்சிருக்கிறோம். வெளியே சபைக்கு வெளியே கேட்டிருக்கிறோம். என்ன செஞ்சிட்டாங்க? ஏவல் வச்சுட்டாங்க. என்ன வச்சுட்டாங்க? ஏவல் வச்சு எங்கேயோ இருந்துகிட்டு அவன் எதையோ ஒண்ணு செஞ்சு செய்யறான். ஏதோ சில ஜனங்களை அழிப்பதற்காக, சில காரியத்தை கெடுப்பதற்காக சில காரியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிற ஏவுதல் கவனிங்க. இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. உள் தூண்டுணர்வு, உள்ளான மனுஷனில் ஸ்தோத்திரம், நல்ல கவனிங்க, ஸ்தோத்திர உணர்ச்சியில, உள்ளான உணர்ச்சியில ஆண்டவர் ஒரு தூண்டுதலை நமக்கு செய்றாரு, கொடுக்கிறார். ஒரு தூண்டுதலை கொடுக்கிறார்.
அந்த தூண்டுதலின் மூலமாக நாம் தேவ சித்தத்தை செய்யத்தக்கதாக, தேவ நோக்கத்தை செய்யத்தக்கதாக, தேவனுக்கென்று செயல்பட வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஏவுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு கன்சிடர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பதம் அதுக்கு செய்து பயன்படுத்தப்படுகிறது. கன்சிடர் அப்படின்னு சொன்னா கவனி, கவனித்துக்கொள். ஆண்டவர் ஏவுறாரு, அந்த ஏவுதலை கவனிச்சு அதற்காக நம்ம என்ன செய்யணுமா, செயல்பட வேண்டியவர்களாக செய்யறோம் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏவி இருக்கிறாரா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஏவுதலை நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்ல முடியவே முடியாது. எத்தனை சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நீ சபையில பேர் செய்யி, கொஞ்ச நேரம் அமர்ந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு ஏவுறார். அந்த ஏவுதலை கேட்டு செய்றீங்க, சபையில வந்து ஜெபிக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் அது ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு எழுப்புதலை, அல்லது சொன்ன ஒரு பெரிய சுகத்தை, ஒரு பெரிய வெற்றியை, அல்லது சத்துரு கொண்டு வருகிற தடைகளை அவர் உடைத்து உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை, அற்புதங்களை செய்றாரு, காண பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உலக மனிதர்கள் பிரச்சனை வரும்போது தூங்குவாங்க, பிரச்சனை வரும்போது சோர்ந்து போவாங்க, பிரச்சனை வரும்போது ஐயோ யார் எனக்கு உதவி செய்வார் என்று போராடி அவங்க தளர்ந்து போவாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் அப்படி இல்லை. பிரச்சனை வரும்போது அப்ப அந்த ஆண்டவர் அவங்களை செய்றாரு. நான் சொல்றேன், தேவனோடு நாம் இணைக்கப்படும் போது, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, ஆண்டவர் நம்மை ஏவுகிறவராக, நம்முடைய வாழ்க்கையில கிரியேட் செய்கிறவராக செய்றாரு இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, மனிதனை ஏவக்கூடிய அநேக காரியங்கள் செய்து இருக்குது. நான் முதல்ல அதை சொல்லிடுறேன். சாத்தானும் ஜனங்களை செய்ற ஏவுகிறான். சாத்தானும் தேவ பிள்ளைகளை செய்ற ஏவுகிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்குள் ஏவுதல், தூண்டுதல், கிளர்ச்சி, அதுக்கு பல வார்த்தை இருக்குது. கிளப்பி விடுதல், இன்னுமாக எடுத்து விடுதல், ஸ்தோத்திரம், இன்னுமாக இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம், தூண்டி விடுதல், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இது வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா யார் தூண்டுகிறாங்கிறத நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்வதுதான் வெற்றி வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. யார் எனக்குள் தூண்டுவது, யார் எனக்குள் பேசுவது, என்னுடைய உள்ளத்துல தூண்டுவது யார் என்பதை அறிந்திருந்தா மாத்திரம்தான் நாம் சரியான ஒரு வெற்றி வீரராக செய்ய முடியும், கிறிஸ்தவ வாழ்க்கையில காணப்பட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எனவே வாசிங்க 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்கலாம். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று விரோதமாய் சொல்லுகிறதற்கு, அந்த வார்த்தை கவனிங்க, அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுவதற்கு தாவீது ஏவப்பட்டான். தாவீது என்ன செஞ்ச, ஏவப்பட்டான். இந்த வார்த்தை கவனிங்க, தாவீது என்ன செஞ்சான, ஏவப்பட்டான். தாவீதுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு தூண்டுதல் அவனுக்குள்ள செய்து உண்டாகுது. என்ன தூண்டுதல்? அவன் ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் யூதா என்கிறதான அனைத்து ஜனங்களையும் 12 கோத்திரத்திலும் எவ்வளவு ஜனங்கள், எவ்வளவு யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை போய் ஸ்தோத்திரம் எண்ணி தொகையிட்டு கொண்டு வான்னு சொல்லி யோவாபையும் ராணுவ தலைவர்கள் என்ன செய்யற தாவீது பணிக்கிறான் அப்படின்னு சொன்ன கட்டளை இடுகிறான், கேட்டுக்கொள்ளுகிறான். ஆனா யோவாப் சொல்ற, ஆண்டவனே, என் ஆண்டவருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தது என்ன? இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்காக அல்லது 100 மடங்காக ஆண்டவரும் தம்முடைய ஜனங்களை செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆனா வேதம் சொல்லுது, யோவாப் மற்ற ராணுவ தலைவருடைய வார்த்தையை காட்டிலும் தாவீதின் வார்த்தை மேற்கொண்டதுனால அவர்கள் புறப்பட்டு என்ன போனாங்க. ஆனா இதே வார்த்தை நீங்க வாசிங்க, ஸ்தோத்திரம், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமும்
21ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். சாத்தான் அந்த வார்த்தை ஆரம்ப வார்த்தையை பாருங்க. என்னது? சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. தாவீதை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏவனது யார் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அல்ல. நான் சொல்றேன், அநேக சந்தர்ப்பத்துல நம்ம ஏவுகிறது யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏவுகிறது யார் என்பது அறிந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை சீராக, சிறப்பாக, ஒழுக்கமாக, ஆசீர்வாதமாக, ஆண்டவருக்கு பிரியமாக அதன் செய்யும் காணப்படும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. யாரு ஏவுதான்னு தெரியாம தான் அநேக சந்தர்ப்பத்தில் தலைகீழ மக்கள் என்ன செய்யறாங்க, நடந்து கொள்கிறாங்க. அதிக பிரசிங்கத்தனமா சில இடத்துல பேசுகிறாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டுகிறாங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி ஜெபத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துல தெளிவாக இந்த வார்த்தை தந்தார். ஏவுதல் அப்படிங்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை ஸ்தோத்திரம் யார் ஏவுகிறார் என்பதை என் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் யாரை ஏவுறான? ஐயா, தாவீது யார்? வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் யாரு? தாவீது. ரொம்ப அழகா சாட்சி கொடுக்கிறார். வாசிங்கள் அப்போஸ்தலர் அதனுடைய 13வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் இப்படியாக தாவீதை குறித்து வாசிக்கிறோம். 22வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம், இந்த வார்த்தை கவனிங்க. என்னது? எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து என்ன செஞ்சாரா? சாட்சியும் கொடுத்தார். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்ன ஒரு மனுஷன் யாரு? தாவீது. கவனிச்சு பாருங்க. குறைகள், குற்றங்கள் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. ஆனா குற்றத்தை தேவ சமூகத்துல அறிக்கை செய்து ஆண்டுடைய பாதத்தில் அர்ப்பணித்த மனுஷன் யாரு? தாவீது. என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்ல காரணம், நான் சொல்றேன், தவறு செய்யாத ஆட்கள் யாருமே இல்லை. எல்லாருக்குள்ள என்ன செய்யுது? தவறுகள், குறைகள் வருது. ஆனா தவறுன்னு தெரிந்த உடனே அதை ஆண்டோடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அதை விட்டு விட்டா போதும், ஆண்டோடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக செய்ய முடியும், மாற முடியும். தாவீது அவன் வாழ்க்கையில் தவறு வந்த போது நாத்தான் தீர்க்கதரிசி செய்யறான், உணர்த்துகிறான், எச்சரிக்கிறான், அவனோடு கூட வார்த்தைகளை கொண்டு பேசுகிறான். உடனே அவன் சொல்றான், நான் உண்மையில தேவனுக்கு விரோதமா செஞ்சேன், பாவம் செய்தேன். 51ஆம் சங்கீதம் நமக்கு தெரியும். தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனை நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லி தாவீது தேவ சமூகத்தில் அழுகிறார். ஆண்டவரே, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்கப்பா, உற்சாகமான ஆவியை செய்ய தாங்கும்படி செய்யும். ஆண்டவருடைய சமூகத்துல நொறுங்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன் யாரு? தாவீது. ஆனா கவனிங்க, கடைசி நாட்கள் எல்லாம் யுத்தத்துல, எல்லா தேசத்துல முழு ராஜ்யத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக வயதான ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு மனுஷன் யாரு? தாவீது. என்ன இப்ப அவனுக்குள்ள செய்து ஒரு சின்ன எண்ணம், எனக்கு எவ்வளவு வீரர்கள் இருக்கிறான்னு பார்க்கணும். ஒரு மாம்ச எண்ணம், ஒரு மாம்ச உணர்வு. ஆண்டவர் கொடுக்கல அந்த எண்ணத்தை. வேதம் தெளிவா சொல்லுது, சாத்தான் அவன் என்ன செஞ்சானா? ஏவினான். அதற்கு அவன் செஞ்சான், இடம் கொடுத்தான். இப்ப கடைசியில பார்த்தீங்கன்னு சொன்ன யோவாப் எல்லாம் போய் அளந்து எண்ணி தொகை கொண்டு என்ன செய்யற அங்க தாவீதுக்கு அறிவிக்கிறான். அந்த தொகை கிடைத்த பிறகு தாவீதுடைய உள்ள அவன் என்ன செய்தான்? வாதித்தது. அவனுடைய உள்ள அவனை வாதித்தது. ஆண்டவர் இப்ப சொல்றார், ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவர் ஊழியக்காரனை அனுப்பி சொல்றாரு, உனக்கு முன்னால 3 காரியத்தை வைக்கிறேன், அதுல ஒன்னு செய்ய தெரிந்து கொள். அவன் சொல்றான், அந்த 3 காரியத்தை கேட்ட உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யற அவன் அர்ப்பணிக்கிறான். வாசிங்க அந்த 2 சாமுவேலுடைய புஸ்தகத்துல 24வது அந்த அதிகாரத்தை வாசிப்போமானால்
அங்க சொல்லப்பட்ட அந்த 3 காரியங்களை குறித்து நான் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 15வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 24:15. அப்படியே அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே 13 அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அடுத்த வசனத்தை வாசியுமா. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோம். நல்ல கவனிங்க. தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்ல காரணம், அவன் சொல்ற இப்போது நாம் யாருடைய கையில விழுவோமாக? கர்த்தரின் கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. யார் கையில விழக்கூடாது? மனுஷர் கைகளில் விழாதிருப்பேனாக. கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு சொல்றார், 3 தண்டனை அவனுக்கு கொடுக்கிறார். அவன் செய்த தவறுக்கான 3 தண்டனை. நான் சொல்றேன், தவறு செய்த கண்டிப்பா என்ன இருக்குது? தண்டனை ஒண்ணு செய்து இருக்குது. வேதம் சொல்லுது, நீதிமான்களுக்கு பூமியில செய்யும் சரி கட்டப்படும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நான் கூட நம்ம ஏவுகிற காரியம் என்ன என்பதை அறிய வேண்டும். தவறான ஏவுதலுக்கு இடம் கொடுத்து, தவறான உள்ளுணர்வுக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வோமானால் நான் சொல்ற தண்டனை என்பது ஒன்று இல்லாம இல்லவே இல்லை. இப்ப தாவீதுட்ட 3 காரியம் கேக்குறாங்க. ஒன்னு 7 வருஷம் பஞ்சம் வேணுமா? அல்லது 3 மாசம் சத்துருமை தொடர நீர் ஓட வேண்டுமா? அல்லது 3 நாள் கொள்ளை நோய் வர வேண்டுமா? இப்போ ஒரே வார்த்தை சொல்லிட்டு, ஆண்டவரே நான் காத்தை பார்த்து சொல்றேன், தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றேன், நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய கையில் என் செய்வனாக விழுவேனாக, மனுஷருடைய கைகளில் விழாதிருப்பேனாக. மறுபடியும் சொல்றேன், மனுஷர் கைகள் செய்யாதங்க, விழுந்துடாதங்க. ஆண்டவருடைய பாதத்தில் விழுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் விழுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய ஸ்தோத்திரம் எனக்குள் வந்த ஏவுதலை நான் சரியா கவனிக்காம நீங்க சொன்னீங்க நினைச்சேன், செஞ்சேன், இப்படிலாம் செஞ்சுட்டேன், இப்படிலாம் பேசிட்டேன், ஆனா இப்ப தவறுங்கிறத உணர்றேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, சரி பண்ணிருங்கப்பா. உங்க இருதயத்திற்கு ஏற்றவளாக நான் மாறிவிட எனக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சாத்தான் என்ன செய்யறான்? ஏவுகிறான். சாத்தான் ஏவுகிறான். நம்ம ஏவுகிறது யார் என்பது என்ன செய்யணும்? அறிந்தால் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை, கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். நம்பர் 2, இரண்டாவது ஏவுகிற அடுத்த ஒரு நபரை கவனிச்சு பாருங்க. ஸ்தோத்திர வேதத்துல வாசிக்கிறோம். சாமுவேலுடைய புஸ்தகத்துல, 1 சாமுவேலின் புஸ்தகத்துல, பிரைஸ் தி லார்ட், அங்க ஸ்தோத்திரம் 20 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒன்று ராஜாக்களுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம், 21வது அதிகாரம், அதனுடைய 25வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. ஆமென். ஹalleluya. ஆகாப் ஒரு இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா. ஆனா யேசபேல் அந்நிய தேசத்தின் ராஜாவுடைய மகள். இவன் அங்க போய் விவாகம் பண்ணினான். அந்த யேசபேல் விக்கிரகத்தை ஆராதிக்கத்தக்கதாக, இஸ்ரவேல் தேசம் எங்கும் பாகால் வழிபாட்டை கொண்டு வரத்தக்கதாக அவள் யாரைய தூண்டினாள்? ஆகாப்பை தூண்டினாள்.
கவனிச்சு பாருங்க. தூண்டுறது ரெண்டாவது யாரை தூண்டுற? கணவன் மனைவியை தூண்டுறாங்க, மனைவி யாரை தூண்டுற? இயேசபேல் ஆகாபை தூண்டுகிறாள். சில வீட்டுல ஆகாப் யாரை தூண்டுற? இயேசபேலை தூண்டுற. கணவன் மனைவியை தூண்டுற, மனைவி யாரை தூண்டுற? கணவனை தூண்டுற. ஏன் இதை செஞ்சீங்க? என் மனைவி சொன்னாங்க அதான் செஞ்சேன், செய்தேன். ஏன் செஞ்சீங்க? என் கணவர் சொன்னார் அதான் செஞ்சேன். நான் சொல்றேன் சொல்லல, ஆனா ஆண்டவர் விருப்பமான காரியமா நான் சொல்றேன். விசுவாச பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்நான பிள்ளைகள், அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் தனக்குள் வருகிற அனைத்து சத்தத்தையும் வேத வசனத்தை வைத்து செய்யணும், ஆராய்ந்து ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் செவி கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசபேல் தூண்டினால் அதற்கு ஆகாப் தான் என்ன செஞ்சான? விற்று போட்டதுனால ஆண்டவர் ஆகாபை பார்த்து பல எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனா ஆகாப் உடனே தேவனுக்கு முன்னால் என்ன செஞ்சான? தன்னை தாழ்த்தினான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆகாப் ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட உடனே ஆண்டவருக்கு முன்பாக அப்படியே சரணடைஞ்சிட்டான். ஆண்டவரே ஆச்சரியப்படுகிறார். எலியாவை பார்த்து சொல்லுகிறார், எங்க பாரு, ஆகாபை பார்த்தியா? எனக்கு முன்பாக எவ்வளவாய் தன்னை செஞ்சான்? தாழ்த்தினான். நான் சொல்றேன், இரக்கம் செய்கிற ஆண்டவர். நியாய தீர்ப்பை பற்றி பேசினாலும், தண்டனையை பற்றி பேசினாலும், அங்க நாம் தாழ்த்தும் போது, தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்கும் போது நமக்கு இரக்கம் செய்கிற ஒரு ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்றாரு? இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆராய்ந்து பாருங்க. நம்முடைய இஷ்டப்படி எதையும் செய்கிறது அல்ல. நம்ம ஏவுகிறது யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து தேவனுக்கு மகிமையாய் காணப்பட முடியும். இந்த இரவு ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தூண்டுதலுக்கு மாத்திரம் செய்ய நீ செவி கொடு. நான் உன்னை தூண்டுகிற காரியத்திற்கு அர்ப்பணித்தேன்னு சொன்ன உனக்கு ஒருபோது என்ன இல்லை, எந்த விதமான சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை. ஆனா ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு சொன்ன நீ வேதனையோடு தான் செய்யணும் இருக்கணும். ஏன்னா தாவீது அவன் இறுதி அவன் என்ன செய்த வாதித்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால அவன் இறுதி அவன் என்ன செய்து வாதித்தது. எங்க இயேசபேலுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்ததுனால ஆகாபுக்கு விரோதமா தேவனுடைய வார்த்தை வந்துச்சு. ஆனா ஆகாப் தேவனுக்கு முன்பாக தன்னை செஞ்ச அந்த வார்த்தையை வாசிங்க. 27வது வசனம் அதே அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 21:27 வாசிங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் என்ன செஞ்சான? ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாக செஞ்சான நடந்து கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதுனால அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகி எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. தாழ்மை. ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் போது, ஆண்டவர் உணர்த்தும் போது, ஆண்டவர் எச்சரிக்கும் போது, ஆண்டவர் கடிந்து கொள்ளும் போது, அதற்கு தங்களை அர்ப்பணித்து சீர்படுத்திக் கொள்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இரக்கம் செய்கிறார். வேதம் அதான் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன், தன் மனதை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதில் செய்வான நாசமடைவான். ஆனா அதே நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லி, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் செய்வான இரக்கம் பெறுவான். குறைபாடுகள் நம்ம சொல்றேன், சில தவறுகள் வாழ்க்கையில வரலாம். ஆண்டவர் உணர்த்தும் போது மனங்கசந்து அழுது, மனங்கசந்து அந்த வார்த்தை முக்கியம், மனங்கசந்து அழுது ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தினால் ஆண்டவர் இரக்கத்தை கொடுக்க இருக்கிறாரு, வல்லவர் இருக்கிறார். இந்த இரவு ஜெபத்துல ஆண்டவர் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், ஆண்டவர் பேசும்போது நம்முடைய வார்த்தை இருதயத்தை ஆண்டவருக்கு செய்வோம், திறந்து கொடுப்போம்.
ஆண்டவருடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறதுல அவருக்கு பிரியமான மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை, அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் என்ன செய்றாரு? எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்காக ஓடி கடைசியில எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் உண்டு. அந்த 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னு சொன்ன தாவீது ராஜாவுடைய பராக்கிரமசாலிகள் யார் என்கிற லிஸ்ட் அங்க வரிசையா போடுறாங்க. ஆனா அந்த பேர்ல யார் பேர் இல்ல? யோவாப்புடைய பேர் இல்ல. யோவா பெரிய பராக்கிரமசாலி, தாவீதுடைய அநேக சந்தர்ப்பத்தில் அவனுடைய துயரத்துல கூட இருந்து செயல்பட்டவன். ஆனா யோவாப்புடைய பேர் எங்க செய்யல இல்ல. புதிய ஏற்பாட்டுல பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அங்க அநேக புறஜாதி மக்களுடைய பெயர் உள்ள செய்து வந்திருக்குது. நான் சொல்றேன், அவங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொன்ன, ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்த பிள்ளைங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? உள்ள சேர்த்துக்கிடுறாரு. எவ்வளவுதான் அவங்க பராக்கிரமசாலியா இருந்தாலும் அவங்க ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியலன்னு சொன்ன செய்து பேரு வெளியே போயிருது. நான் சொல்றேன், யாரும் நம்முடைய நேம் என்ன கூடாது? வெளியே போயிடக்கூடாது. ஜீவ புஸ்தகத்தோடு வெளியே போயிடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல காணப்பட வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்துல காணப்பட வேண்டும், ஆண்டவரோடு காணப்பட வேண்டும். ஆகவே இதுவரைக்கும் ஒருவேளை தவறான தூண்டுதல் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்குமானால் இன்றைக்கு மனங்கசந்து அழுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சத்தத்திற்கு உம்முடைய தூண்டுதலுக்கு செவி கொடுத்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எனக்கு உம்முடைய கிருபையை தாரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சாத்தான் தூண்டுகிறான். அடுத்து யார் தோன்ற? மனிதர்கள். இன்னும் கூட ஒரு சொல், இது யாரு? ஏசபேல் யாரை தூண்டினால? ஆகாபை தூண்டினால். ஆனா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தோடு வாசிக்கலாம். மத்தேயு 27:20. பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும், பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும், இயேசுவை கொலை செய்விக்கவும், இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை என்ன செஞ்சாங்க? ஏவி விட்டார்கள். பிரதான ஆசாரியரும் அடுத்து யாரு? மூப்பரும் செஞ்சாங்களா? ஜனங்களை ஏவி விட்டார்கள். நான் சொல்றேன், என்னைக்குமே இப்படிப்பட்ட ஏவுதலுக்கு கூடாது செவி கொடுக்காதுங்க. பிரதான ஆசாரியன் ஏவினாலும் மூப்பர்களை ஏவினாலும் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகுவதற்கு, ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு விலகுவதற்கு, ஒழுக்கத்தை விட்டு விலகுவதற்கு, தேவ தரிசனத்தை திட்டத்தை விட்டு விலகுவதற்கு ஒருபோது யாரும் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தம் காணாது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. கவனிங்க. பிரதான ஆசாரியரும் மூப்பர்கள் என்ன செஞ்சாங்களா? ஜனங்களை ஏவினாங்க. என்ன ஏவினாங்க? ஸ்தோத்திர பரபாசங்களுக்கு விடுதலையாக்குங்க, இயேசுவை சிலுவையில் செய்யுங்க, அறைங்கன்னு சொல்லி. அந்த பிளாத்து எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆண்டவரை குறித்து சொன்ன அவர் நீதிமான், அவற்றை ஒரு குற்றத்தை செய்ய நான் காணேன் என்று சொல்லி, ஒரு குற்றத்தை காணேன் அவரை விடுதலையாக்கும் என்று சொல்லி செஞ்ச அவர் சொன்ன. ஆனா ஜனங்களுடைய வார்த்தை மேற்கொண்டதுனால கடைசியில் ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி அதுல தன் கையை கழுவி இந்த நீதிமன்ற ரத்தத்துக்கு ரத்தம் பிடிக்க நான் யாரல்ல பாத்திரம் அல்லன்னு சொல்லி தன் கையை கழுவி இயேசுவை ஸ்தோத்திர மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். கவனிச்சு பாருங்க. தூண்டுதல் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் தூண்டுதல் மாத்திரம் இருக்குமானால் நாம் அழிந்து போக மாட்டோம், நாம் வாழ்வடைவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும், நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும், நம்முடைய மன்றாட்டு கேட்கப்படும். நம் மூலமாக தேவன் பெரிய நன்மைகளை தேசத்தில் செய்வார், அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. ஆண்டவருடைய நாமம் செய்யட்டும், மகிமைப்படுவதாக. சாத்தான் தூண்டுகிறான், இயேசுவேல் தூண்டுகிறாள், மூப்பரும் பிரதான ஆசாரியரும் ஜனங்களை செய்றாங்க, ஏவி விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவை ஒன்று யாருடைய ஏவுதல்? தேவனுடைய ஏவுதல். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்ம என்ன செய்யணும்? ஏவ வேண்டும். வாசிங்க 1 சாமுவேல் அதனுடைய ஸ்தோத்திர 1 சாமுவேலுடைய புஸ்தகம்
10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தோடு வாசிங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தோடு வாசிங்க. சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடு கூட செஞ்சாங்க, போனாங்க. முதல் ராஜா சவுல் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆனா சிலர் சொல்றாங்க, இவனா நம்மை ஆள போகிறது, அலட்சியம் பண்றாங்க. ஆனா சவுல் கிபியாவுக்கு தன் வீட்டுக்கு போனானா, தேவன் யாருடைய மனதை ஏவினாரோ அவர்களும் சவுலோடு கூட செஞ்சாங்க, போனார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் ஏவினார்னா ஒரு மனதை ஏவுவார். எது ஏவுவார்? எது ஏவுவார்? ஒரு மனதை. சொல்லுங்க, ஒரு மனதை. பிரிவினை நிச்சய மாட்டாரு, ஏவ மாட்டார். ஜெபம் அப்படின்னு சொன்ன அங்க போகும்படி ஏவுவார். ஆனா ஜெபத்துக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொன்னது யாருடைய ஏவுதல் அல்ல, தேவனுடைய ஏவுதல் அல்ல. நான் சொல்றேன், நம்ம ஆராய்ந்து பாருங்க, நம்ம ஆராய்ந்து பாருங்க. நமக்குள் இருக்கிற ஏவுதலை நாம் சரியாக நிதானித்து அறிந்து கொண்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எடற வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை, வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, அநேகருக்கு நான் துக்கமாக மாற வேண்டிய அவசியமோ இல்லை. நான் சொல்றேன், மறுபடியும் சொல்ல விரும்புறேன், ஒருவேளை கடந்த காலம் போகட்டும், இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து மனஸ்தாபப்பட்டு அழுது ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து வாழத்தக்கதானே ஒரு நல்ல வாழ்வு எனக்கு தாங்கன்னு சொன்ன ஆண்டவர் தந்து நடத்த இருக்கிறாரு, வல்லவரா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் 1-2 வார்த்தைகளை சொல்லி நான் வேகமாக முடிக்கிறேன். ஒன்று, தேவன் ஏவுகிறார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்யறாரு? ஏவுகிறார். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே செஞ்சான வந்திருந்தான். நல்ல வார்த்தை கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் மேல இருந்து வாசித்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். 25 இருந்து வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவியானவர் ஏவனுன்னு சொன்னா நமக்குள்ள யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணத்தக்கதாக நாம் அவரை அழைத்து அவரோடு வாழ வேண்டியது மிகவும் அவசியம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. அப்பந்தான் அவர் ஏவுவார். சபையில் அடிக்கடி அதை சொல்றாங்க, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல வொர்ஷிப் டைம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆறுதல குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது செய்யறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அந்த நேரத்தில் நீங்க தாராளமா வாயத்திலிருந்து கேட்ட புது அபிஷேகத்தை செய்யல பெற்றுக்கொள்ள. வேதம் சொல்லுது, நியூ அனாயிண்டிங், புது அபிஷேகத்தினால ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? நிரப்புகிறார். அந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்யறாரு? ஏவ ஆரம்பிக்கிறார், தூண்ட ஆரம்பிக்கிறார், நம்மை கிளறி விட ஆரம்பிக்கிறார். அவருக்கென்று ஜீவிக்கத்தக்கதாக, அவருக்கென்று செயல்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை அவர் அழகுபடுத்துகிறார். எங்க வேதத்துல வாசிக்கிறோம், ஒரு பெரிய பரிசுத்தவான் சிமியோன் அப்படிங்கிறதான ஒரு தேவ மனிதன். அவன் ஸ்தோத்திர இஸ்ரவேலுடைய ஆறுதல் வர அவன் காத்திருக்க இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியன் செஞ்சாரு இருந்தார். இப்ப வாசிங்க 26 வாசிங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே. இந்த வார்த்தை மறுபடியும் கவனிங்க. யாரால? பரிசுத்த ஆவியினால அவனுக்கு அறிவிக்கப்பட்டு செய்து ஆவியானவர் சொல்லியிருந்தார், நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே என்ன செய்ய மாட்டாய்? மரிக்க மாட்டாய். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ காலம் வந்தது, இயேசு பிறந்தார். இயேசுங்கிற பிள்ளையை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்து அதுக்கு பிரதிஷ்டை பண்ணும்படியாய் ஸ்தோத்திர ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் யாரை ஏவுறாரு? சிமியோனை ஏவுறாரு.
நீ ஆலயத்துக்கு போ, ஏன்னா நான் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில செய்யணும், நிறைவேற வேண்டும். 27 பாருங்க, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக வாசிங்க, நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படியே உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை கண்டான், ஆண்டவரை கையில ஏந்தி கொண்டான். ஆண்டவரை பார்த்து சொல்ற, பிதாவை பார்த்து சொல்ற, ஆண்டவரே உமது அடியேனை இப்ப சமாதானத்தோடு என்ன செய்றீங்க, போக விடுகிறீர். உம்முடைய இரட்சணியத்தினுடைய கண்கள் செய்து கண்டது. வாசி கீழே பாருங்க, 32வது வசனம் பாருங்க, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் செய்து கண்டது என்றான். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் ஏவனார்னா அங்க முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமா, பீஸ்ஃபுல், ஷாலோம். ஷாலோம், ஷாலோம் என்னது? சமாதானம். தேவன் ஏவும் போது, பரிசுத்த ஆவியானவர் ஏவும் போது, என் அடுத்த ஒரு வார்த்தை கூட சொல்ல விரும்புகிற, வாசிங்க, ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வசனம் நம்ம என்ன செய்யுமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 39வது சங்கீதத்துல 1-2 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 39 1-2 வசனங்களை வாசிங்கன்னு சொன்ன, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் ஏவனுமா? உங்க வாயை எதை போட்டு அடைக்கிறீங்க? கடிவாளம் தெரியுமா உங்களுக்கு? பார்த்திருக்கீங்களா? குதிரை வண்டியை பாருங்க, குதிரை வாயில செய்யறாங்க, கடிவாளம் போட்டிருப்பாங்க. மாட்டுக்கு எப்படி மூக்கணங்கரை போட்டிருக்கிறாங்களோ அது மாதிரி குதிரைக்கு என்ன செய்யறாங்க? கடிவாளம். அவருடைய கண்களுக்கு செய்யறாங்க, அப்படி கழிக்க வைத்து அந்த கடிவாளம் போட்டு அதை என்ன செய்யறாங்க? அடக்கி நடத்துறாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆகிய நீங்கள் நானும் கூட நம்முடைய வாயை என்ன செய்யணுமா? நாவை அடக்கணும். நாவு விரும்புறதெல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்றேன், வெளியே அசுத்தமான வார்த்தையை பேசிட்டு சபைக்குள்ள வந்த உடனே எங்க செய்யறாங்க? அந்நிய பாசையை எப்படி பேச முடியுதுன்னு தெரியல. ஆராய்ந்து பார்ப்போம். தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் என் ஆவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கும்படி என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று. 2வது வசனத்தை வாசிங்க, நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன். நல்லா கவனிங்க, சிரத்துல இப்படி இருக்கணும். என்ன இப்ப ஒரே ஊமையா இருக்கிறீங்க? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம் உண்டு, ஊமையா இருக்க ஒரு காலம் உண்டு. ஊமையா இருந்தா என்ன செஞ்சிடலாம்? பரிசுத்தமா காத்துக்கலாம். அமைதியா இருந்தா போதும். நம்மளாக தாவீதுடைய அனுபவத்தை கவனிங்க. நான் மௌனமாகி ஊமையனா இருந்தேன், நலமானதையும் பேசாமல் என்ன செஞ்சேன்? அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் என்ன செய்து அதிகரித்தது. வாசிங்க அடுத்த வசனம், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் என்ன செய்து அக்கினி மூண்டது. அப்படின்னா அக்கினி என்ன செய்து? பரிசுத்த ஆவியானவர் உள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு தூண்டுதலை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வேலையை செய்யத்தக்கதாக ஆவியானவர் தூண்டுகிறதை வாசிக்கிறோம். அப்பொழுது என் ஆவினால் என்ன செஞ்சேன்? விண்ணப்பம் செய்தேன். ஏவுதல், ஜெபிக்கும்படி ஏவுதல் யார் தர்ற? பரிசுத்த ஆவியானவர். எப்போ தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது, நான் தியானிக்கையில் என்ன செய்து அக்கினி மூண்டது. அப்பொழுது என் ஆவினால் என்ன செஞ்சேன்? விண்ணப்பம் செய்தேன். தேவன் நம்மை ஏவுகிறார், பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார். தேவனுடைய வசனம் நம்ம என்ன செய்து ஏவி நடத்துகிறது. எங்க செம்மையான பாதையில, சமாதானமான பாதையில, வெற்றியின் பாதையில, ஆசீர்வாதத்தின் பாதையில. இன்னைக்கு 1-2 வார்த்தை சொல்ல முடிக்கட்டும். ஆண்டவர் நம்ம ஏவுகிறதுடைய காரியத்தை அறிந்து கொள்ளவும். நம்பர் 1, வேகமா வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம ஏவுகிற காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டால் அது மிகுந்த நன்மையாக இருக்கும். எபிரேயர் அதனுடைய 10வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தோடு வாசிங்க வேகமாக. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். சீக்கிரம்.
அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். 24வது வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்பட வேண்டும். ஆவியானவர் தேவ சபையை எதற்கு ஏவுகிறார் அப்படின்னு சொன்னா, நம்பர் 1 எதுக்கு? அன்புக்கு. சொல்லுங்க, எதுக்கு சொல்லுங்களேன்? அன்புக்கு, வம்புக்கு அல்ல. சொல்லுங்க, அன்புக்கு வம்புக்கு அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோது எதுக்கு ஏவ மாட்டாரு? தீமையான காரியங்களுக்கு ஏவ மாட்டார், தவறான காரியங்களுக்கு ஏவ மாட்டார். ஜெபிக்க ஏவுவார தவிர ஜெபிக்காத சொல்றது யார் அல்ல? ஆவியானவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க சபையில அநேக ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு சகோதரர் சர்ச்சுக்கு வருவார். அவர் சபைக்கு வருகிற நேரம் பார்த்தா வொர்ஷிப் முடிகிற நேரத்துக்கு தான் வருவார். பாட்டு ஆராதனை முடிஞ்சு துதி ஆராதனை முடிகிற நேரம் செய்வார், சபைக்கு வருவார். அப்படி பின்னால வந்து ஒரு ஜன்னல் ஓரமா செய்வாரு, உட்கார்ந்து இருப்பார். அவருக்கு காணிக்கைப்பட்டி எதுதான்? அவர் உட்கார்ந்த இடம் தான் காணிக்கைப்பட்டி. அங்கிட்டே ஒரு 10 ரூபாய் அல்லது 2 ரூபாய் 5 ரூபாய் அந்த இடத்துல வச்சுட்டு செய்தி நேரத்தில் பார்த்து ஆளை காணாது, ஆள் போயிருப்பார். நான் அவரை பார்த்து கேட்பேன், இட நாட்கள் அவரை பார்க்கும்போது, என்ன பிரதர் சபைக்கு வந்தீங்க, ஆனா இடையில ஆளை காணா போய் சொல்ல. ஆவியனர் அப்பதான் எனக்கு போ சொன்னார், நான் வந்தேன், திருப்பி போன்னு சொன்னார், போயிட்டேன். நான் சொன்ன, உன்கிட்ட இருக்கிற ஆவியை கொஞ்சம் செய்யணும் பிரதர், உங்கள்கிட்ட இருக்கிற ஆவியை கொஞ்சம் செய்யணும், சோதிச்சு பார்க்கணும். ஆவியானவர் ஒருபோது ஒழுங்கினமாக என்ன செய்ய மாட்டாரு. தன் ஆவியை பின்பற்றுகிற மக்களுடைய நிலை அதுதான். தங்களை ஏவுகிறது இன்னது என்பதை அறியாத மக்களுடைய பரிதாபம் அதுதான். அவருடைய வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கை அல்ல. அவருடைய முடிவு ஒரு வெற்றி முடிவோ அல்ல. கவனிக்கணும். அதே நபர் தான் ஒரு தடவை கேட்டார், எங்க பீடி குடிக்கூடாதுன்னு செய்யுது பைபிள் எழுதியிருக்கிறேன் ஒரு தடவை வந்து கேட்டார். நான் சொன்னேன், முதல்ல எதை பாரு, சிகரெட் அட்டையை பாரியா. சிகரெட் அட்டையில என்ன செய்யறாங்க, அதுல எழுதியிருக்கிற குடிப்பெல்லாம் செய்யும், உடல் நலத்தை கெடுக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. டாஸ்மார்க் கடைக்கு போனா அங்கேயும் மேல எழுதி போட்டுக்கிறாங்க, குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் செய்யும், உடலத்தை கெடுக்கணும், அங்கே எழுதி போட்டுதான் விற்கிறாங்க. ஆனா வாசித்து பார்க்காம சிந்திக்காம நீ இஷ்டம் போல வாழ்ந்துட்டு பைபிள் இருக்கான்னு செய்யற கேட்க வர்றிய. ஆனா அதே நம்பர் மறுபடியும், பாஸ்டர் நான் பைபிளை பார்த்துட்டேன், அவர்கள் நாசியில வச்சு ஊதுறாங்கன்னு செய்து எரேமியாவுல இருக்குன்னு சொல்லி. நான் சொல்ல, என்ன பிரயோஜனம்? அவர் பாவத்தை விடல, கடைசி வரைக்கும் செய்யல. கண் தெரியாம கடைசியில கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாரு, அவர் மரித்து போனார். நல்ல பலன் இருக்கும் போது ஆண்டவருக்கு பயப்படல, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியல, தன்னை ஏவுகிறது யார் என்பது என்ன செய்யல, அறியல. ஆனா வேதம் சொல்லுது அன்புக்கும், இரண்டாவது எதுக்கா, நற்கிரியைகளுக்கும் நாம் என்ன செய்யணுமா, ஏவப்பட வேண்டும். அன்புக்கு ஏவப்பட வேண்டும். வேதத்துடைய பிரதானமான ஒரு காரியம் என்னதுதான், அன்புதான். கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னாலே உலகம் என்ன எதிர்பார்க்குது, அன்பா இருப்பாங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொன்னார். அன்பு மிக முக்கியமான ஒரு காரியம். அதை குறித்து பேசலாம். அன்புக்கு அநேக வார்த்தை, கிரேக்க வார்த்தையில அநேக, தமிழ்ல ஒரே வார்த்தை அன்புன்னு முடிஞ்சிடும். ஆனா கிரேக்க வார்த்தையில 4 வார்த்தை இருக்குது அன்பை குறிக்கக்கூடிய வார்த்தை. நான் சொல்றேன், இருக்கட்டும், ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்றேன், அகாப்பே. அது தெய்வீக அன்பு. என்ன அன்பு? தெய்வீக அன்பு. கைமாறு கருதாத அன்பு, பிரதிபலன் எதிர்பாராத அன்பு. ஈரோஸ், சருதி, இப்படிப்பட்ட வார்த்தைகளா உண்டு. அதுல என்ன செய்யுது, ஒன்னு ஃப்ரெண்ட்ஷிப் லவ், இன்னொன்னு ஃபேமிலி லவ். ஆனா அகாப்பே என்பது என்னது?
தெய்வீக அன்பு. ஈரோஸ் அப்படிங்கிற வார்த்தை உண்டு. அது கொடுக்கல் வாங்கல வரக்கூடிய அன்பு. நம்ம ஏதாவது கொடுத்தா திருப்பி அவங்க தருவாங்க. நம்ம கொடுக்கணும் திரும்பி என்ன செய்ய மாட்டாங்க, தர மாட்டாங்க. நான் சொல்றேன், ஆண்டவருடைய அன்பு அகாப்பே, கைமாறு கருதாத, பிரதிபலன் எதிர்பாராத, நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தையும் பார்க்காம நாம் நல்லா இருக்க வேண்டும், நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் தம்முடைய அன்பை செய்றாரு, வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த இரவு ஜெபத்துல நம் அன்புக்கு ஏவப்படத்தக்கதாக இரண்டாவது செய்த நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். வேதனை நிறைவாத பத்தி நமக்கு சொல்லுது. நற்கிரியைகளை குறித்து வேதனை அழகா சொல்லுது. தீத்துக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், வாசிங்க. தீத்துவின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 15வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். தீத்து 3 அதனுடைய 14. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்யட்டும், பழகட்டும். சொல்லுங்க, பழகட்டும். ஒரே பழகிறது. நீங்க கவனிங்க, சைக்கிள் ஓட்டுற ஆட்களை கவனிங்க. எடுத்த உடனே யாரும் சைக்கிள் ஓட்டிறது இல்லை. முதல்ல என்ன செய்யறாங்க, அந்த பெடலை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அடிச்சு தள்ளிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் பைய காலை தூக்கி என்ன செய்யற, கால் படல் அந்த குறுக்க காலை போட்டு என்ன செய்யற, அதுக்கப்புறம் முக்காப்படல் அந்த பார்க்க மேல போட்டு ஓட்டுற, அதுக்கப்புறம் சீட்ல உட்காந்து என்ன செய்யற, நல்லா ஓட்ட ஆரம்பிக்கிற. பழகுதல். நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியை செய்யணும் என்ன செய்யணுமா என வேத ஆண்டவரே சொன்னார். வாசிங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இவ்விதமாய் சொன்னார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யட்டும், பிரகாசிக்க கடவுது. எது வெளிச்சம்? நற்கிரியை. உங்க நற்கிரியை பிரகாசமாக மாறட்டும். அப்போஸ்தலர் அதனுடைய 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் அதனுடைய 9வது அதிகாரத்தை திருப்புங்க. அங்க ஒரு அருமையான சகோதரியை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவருடைய நற்கிரியைகளை குறித்து அங்க ஸ்தோத்திரம் சாட்சி கொடுக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். வாசிங்க 36வது வசனம் 9:36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். கவனிங்க, நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செஞ்சால மிகுதியாய். நான் விட்டுறதே, நற்கிரியை கொடுத்து வேதம் அதிகமா நம்ம கற்றுக் கொடுக்குது. கொலோசியர் 1:9 சொல்ற சகல விதமான நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் செய்யணுமா நாம் விருத்தி அடைய வேண்டும் என்று பார்க்கிறோம். அன்புக்கு நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படுகிறவர்களாக செய்கிறோம் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை எதற்காக ஏவுகிறார்? மார்க்கு அதனுடைய 1வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. மார்க்கு 1:12. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். வனாந்திரத்திற்கு போகும்படி செஞ்சாரா? ஏவினார். இந்த வார்த்தை கவனிங்க. அன்னைக்கு வனாந்திரம் தனித்து தேவனோடு சஞ்சரிப்பதற்கு வனாந்திரம் தேவை இருந்துச்சு. அன்னைக்கு இன்னைக்கு என்ன செய்யுது? உங்களுக்கு தேவனுடைய ஆலயம் இருக்குது. உங்களுக்கு தேவனுடைய ஆலயம் இருக்குது. ஆண்டவர் என்ன செய்றாரு? ஏவுவார். போ. எதுக்கு? என்னோடு தனித்து பேசுவதற்கு, என்னோடு தனித்து உறவாடுவதற்கு. ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே அங்க ஆவியானவரை ஏவுகிறார். எங்க போய் சொல்லி? வனாந்திரத்தில் 40 நாள் அவர் இரவும் பகலும் புசிக்காம குடிக்காம தனித்திருந்து ஜெபித்து தேவ தரிசனங்களை, தேவ திட்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில அவர் பெற்றுக்கொண்டார். அதன் பின்பு ஊழியத்தை செய்தார். அவருடைய கீர்த்தி எங்கும் பிரசித்தமாயிற்று. அநேக வியாதிக்கர சுகமானாங்க. அநேக பிசாசு பிடித்தவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் நற்செய்தி அறிவித்து அநேகர தேவனுக்கு நேராக செஞ்சாரு, நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஏவுவார். எங்க? ஜெபிக்க போகும்படியாய், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கத்தக்கதாக அவர் நம்மை ஏவுகிறவராக செய்றாரு, இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல,
இன்னொரு வார்த்தை கூட வாசித்து நம்ம கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். வாசிப்போம். யாத்திரையாகமம் 35வது அதிகாரம். யாத்திரையாகமம் 35வது அதிகாரம் 21வது வசனத்தோடு வாசிங்க. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று கொடுக்கத்தக்கதான ஒரு ஏவுதலை வேதத்துல வாசிக்கிறோம். 26வது வசனத்தை வாசிங்க. எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்து செஞ்சாங்களா, ஆலயத்துடைய திரைச்சொலைக்காக அதை திரித்தார்கள். அப்படின்னா அதை செஞ்சாங்க, வஸ்திரமா நூலாக நூற்றார்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். கொடுக்கத்தக்கதாக சபையினுடைய ஊழியத்தை, ஆலயத்தை கட்டத்தக்கதாக ஆண்டவர் செய்கிறார், ஏவுகிறார். நான் வாசித்த எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். கோரேசின் ஆவியை தேவன் செஞ்சார, ஏவினார். எதுக்காக? ஆலயத்தை கட்டத்தக்கதாக. நான் சொல்றேன், ஆண்டவர் ஏவுகிற காரியத்தை கவனிங்க. ஒன்று, அன்புக்கும் நற்கிரியைக்கு ஏவப்படுகிறோம். இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய தனித்து உறவாட நாம் ஏவப்படுகிறோம். மூன்றாவது, தேவனுடைய ஆலயத்திற்கு என்று கொடுக்கத்தக்கதாக ஏவப்படுகிறோம். நாலாவது, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக செய்யறோம், ஏவப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை செய்யணும் அப்படின்னா, பில்டிங் கட்டியாச்சு, இனி என்ன கட்டணும்? ஜீவனுள்ள கற்கள். என்ன கற்கள்? வாசிக்கணுமா? 1 பேதுரு 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம். அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாக அது நமக்கு சொல்லுகிறது வேதத்துல வாசிக்கிறோம். 4 முதல் சில வார்த்தை வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல. நல்ல கவனிங்க. என்ன கற்களா? செத்த கற்கள் அல்ல. என்ன கற்கள்? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசியர்கள் நிருபம் அதனுடைய 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் அதனுடைய 3வது அதிகாரம் 2வது அதிகாரம். பிரைஸ் காட். அதனுடைய 20வது வசனம் 21வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாக செய்து எழும்புகிறது. நான் சொல்றேன், நீங்கள் நானும் கல்லா வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள கற்களாய் ஆண்டவரை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இந்த திரைவிநகர் எல்லைப்புள்ளி மாறுத சபையில உங்களை ஜீவனுள்ள கற்களாய் வைத்திருக்கிறார். ஆனா உங்க மூலமா என்ன அநேக கற்கள் சபைக்குள்ள செய்யணும், வந்து ஆலயமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் அதற்கு தான் என்ன செய்றாரு? ஏவுகிறார். இந்த அருமையான இரவு ஜெபத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை கவனிங்க. உங்களுக்குள்ள ஏவுகிறது யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். தேவன் ஏவுகிறாரா? பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறாரா? வேத வசனம் ஏவுகிறதா என்று பாருங்க. அப்படின்னா ஓகே. ஆனா சாத்தானோ அல்லது சொன்ன வேற இயேசுவேல் ஆவியை உடையவர்களோ இல்ல ஸ்தோத்திரம் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் போன்ற ஜனங்களோ ஏவுனால், நான் சொல்றேன், கவனிச்சுடுங்க. தவறான ஏவுதலுக்கு என்ன செய்யாதுங்க? செவி கொடுக்க வேண்டாம். ஆண்டவருடைய ஏவுதலை பின்பற்றுங்க. நீங்க ஆண்டவருக்கு என்று பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் இந்த இரவு ஜெபத்தை கொண்டு வந்து நல்ல பாட, துதிக்க, ஆராதிக்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க
ஆண்டுடைய வார்த்தை கேட்க உதவி செய்தார். இந்த ஜெபத்து வார்த்தையில மறந்துடாதுங்க. உங்களுக்குள் ஏவுகிற தேவ சத்தத்துக்கு செவி விடுங்க. நீங்க சமாதானமாய் ஆசீர்வாதமாய் தேவனுக்கு என்று ஜெயம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ தேவன் அனுக்கிரகம் செய்வார். அப்படி எழுந்து நிற்போமா? அப்படி எழுப்பி நின்று கர்த்தருடைய முகத்தை நோக்கி நான் பார்க்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, எல்லும் கிட்டி சேரணுமே, எல்லும் கிட்டி சேரணுமே. பிரசன்னாய் பிரசன்னாய் தேவை பிரசன்னாய். ஆஹா, ஹல்லேலூயா, பிரசன்னாய் தேவை பிரசன்னாய். ஆண்டவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரே நீர் எங்களுடைய பேசுற வார்த்தைகளுக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ எனக்கும் எங்களுக்கும் உம்முடைய கிருபையை தாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிப்போம்.